சால்ட் பேப்பர் லுக்குக்கு மாற்றினது நீங்கள் தான், ஸ்ட்ராங்காக மாற்றினது. அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டார். இப்போ விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவர் இந்த படத்தை விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? ஏன்னா பையன் கேரக்டர் இருக்குது. இல்லை இருக்காது, யூத்தும் இருக்குது. அதில் ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் அது பொறுத்து தான் பார்க்கணும். அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அது அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ, ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் டபுள் அவ்வளோ அந்த அளவில் அறிவு கிடையாது எனக்கு. நீங்கள் அப்படிலாம் கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கேரக்டர், நான் இப்போ எழுதியிருக்கிற கேரக்டர் வந்து நான் ஒரு ஹீரோவை எப்படி பார்க்குறேனோ அந்த ஹீரோ வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. வெங்கட் பிரபு சார், இதில் நீங்கள் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பாட்டு வெளியிடும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பார், மைக்கை பிடிக்கவா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பார்ட்டி சார், என் பார்ட்டியில் மைக்குன்னா என்னது? ஏன்னா 22 நாங்கள் எந்த பார்ட்டியாக இருந்தாலுமே வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நான் மங்காத்தாலே சொல்லியிருப்பேன், மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாலே சொல்லியிருப்பேன். நீங்கள் ஏன் எல்லாமே தப்பாக எடுத்துக்கிறீங்க? 22 கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேற, நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்போ வெங்கட் பிரபு பார்ட்டியா கேட்க உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சாரை வந்து நீங்க நிறைய கேள்வி என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க. நீங்க எப்படி வில்லனா பார்த்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்லேருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்குமே அப்படிங்கிறது தான் ஐடியா, தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனால தான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். வெங்கட் சார் ஒரு நிமிஷம் உள்ள செல்வா உள்ள வாங்க. அதுக்குள்ள டிவி சோமு கேளுங்க. செல்வா உள்ள வாங்க. சபாநாயகர் நிகில் முருகன் அவர்களுக்கு நன்றிகள் சார். இந்த காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்ப படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் ஒரு கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துல சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நாங்க சொல்லிட்டு கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா?